வேலு, என்னடா இது? நல்ல காரியத்துக்கு போயிட்டு வரும்போது அபசகுனமா இந்த ஆள் மூஞ்சிலியா முழிக்கணும்? அக்கா கொஞ்சம் அமைதியா இரு. வேலு, அவன் நம்மள பார்த்துதான் வரான். பிரச்சனை பண்றதுக்காகவே வரான்னு நினைக்கிறேன். இப்ப கௌதம் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி எதுவும் பேசி பிரச்சனை பண்ண வேண்டாம். ரங்கநாதன் சார், அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆனா இனி எப்படின்னு தெரியல. என்ன சொல்றீங்க சார்? ஒண்ணு இல்ல சார், நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஏண்டி, ஏற்கனவே இவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. இவன் வேற அந்த மனுஷன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னவாடி இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், பேசாம வேடிக்கை பாரு. என்ன சார், குடும்பத்தோட நகைக்கடை பக்கம் வந்திருக்கீங்க? நீங்க நினைச்ச நகைக்கடையே உங்க வீட்டுக்கு வருமே. என்ன வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா சார், அடுத்த வாரம் என் பையனுக்கு என்கேஜ்மெண்ட். ஓ, அதான் அப்படியே ஃபேமிலியா சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். அதோ அங்க நிக்கிறாளே பூஜா, அதான் எங்க மருமக. ஓ, இவங்க தான் பொண்ணா? ஆமா இன்ஸ்பெக்டர், எல்லாம் லவ் தான். என் பையனுக்கு பிடிச்சு போச்சு, அப்புறம் என்னத்தை யோசிக்கிறது? அதான் உடனே பேசி நிச்சயத்தை வச்சிட்டோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். என்னடா இப்படி பார்க்கிங் இடத்துல வச்சு கூப்பிடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். நீங்க குடும்பத்தோட வந்துருங்க. நான் கல்யாணத்துக்கு வர்றது இருக்கட்டும் சார், முதல்ல இந்த கல்யாணம் நடக்குமான்னு பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா தம்பி, இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுதான் சொல்றேன். என்ன இன்ஸ்பெக்டர் பேசுறீங்க? இவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? என்ன சார், இவங்கள தெரியுமான்னு கேட்டீங்க? இதோ இந்த பொண்ணு இருக்கால, எனக்கு மருமகளா வர வேண்டியவ. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம். என்ன வேணும் தம்பி, சம்பந்தம் பண்ணிக்கிற குடும்பத்துக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலையா? என்ன உண்மையை சொல்லலையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா செல்வி, இவர் வந்து என்னென்னமோ சொல்றாரு. அப்பா, அது வந்து இருங்க ரங்கநாதன் சார், நானே சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இதோ நிக்கித வேலுவோட தங்கச்சி பூஜா, இந்த பொண்ணை தான் என் பையனுக்கு ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தேன். இவங்களும் எங்க கூட இப்படிதான் நகை கடை, ஜவுளி கடைன்னு எல்லாத்துக்கும் வந்து கல்யாணம் வரைக்கும் போச்சு. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கடைசி நேரத்துல என் பையன் மேல இல்லாத பழிய சொல்லி கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்க. அப்படியா? இத பத்தி இவங்க எதுவுமே சொல்லலையே. அது வேலு, வேலு என்னப்பா இதெல்லாம்? அக்கா இருக்கா, நான் பேசுறேன். ஐயா, நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். சொல்லணும்னு இருந்தீங்கன்னா சொல்லிருக்க வேண்டியதானே. இப்படி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க நினைச்சு இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. அது சரி, கல்யாண மேடம் வரைக்கும் வந்து பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சா எப்படி அடுத்து வர்றவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதான் எல்லாருமா சேர்ந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டீங்க போல. ஆனா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றேன் சார், இந்த பொண்ணு மேல ஆசை வச்சு என் பையன் ஏமாந்து இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. அதே மாதிரி உங்க பையனுக்கு ஆகாம பாத்துக்கோங்க. ஏமா செல்வி,
இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? பூஜாவுக்கும் இவர் பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்ததா? அது வந்து அப்பா. என்னம்மா இவ்வளவு தயங்குற? உண்மை எதுவோ அதை மட்டும் சொல்லு. ஆமாப்பா, ஆனா இவர் சொல்றதுல பாதிதான் உண்மை. கல்யாணம் நடக்க இருந்தது உண்மைதான், ஆனா நடக்காம போனதுக்கு காரணம் நாங்க இல்ல. இத பத்தி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். என்ன தெளிவா சொல்ல போற? இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்க. நல்ல வேளை எதாச்சும் அவரை பார்த்தோம். இல்லனா இப்படி ஒண்ணு நடந்தது எங்க கிட்ட சொல்லாம மறைச்சு உங்க பொண்ணை எங்க பையன் தலையில கட்டி வச்சிருப்பீங்கல்ல. அம்மா டேய் சும்மாருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. வேற ஒரு பிரச்சனையால தான் கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியதாயிருச்சு. அதை இங்க வச்சு சொல்ல முடியாதுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கடவுளே, நல்ல நேரத்துக்கு இந்த பிரம்மா வந்தான். கெட்டவன் மூலமா ஒரு நல்லதை நடக்க வச்சிருக்க. இது அப்படியே பெருசாகி இந்த நிச்சயதார்த்தமே நடக்காம போயிடணும். சார், இவங்க என்ன வேணா இப்ப சொல்லுவாங்க, ஆனா கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அதனால பார்த்து முடிவெடுங்க சார். இது உங்க பையனோட வாழ்க்கை. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கு. ஹே, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற? நீல நல்லா இருப்பியா? என்னம்மா சாபம் இல்லையா? பரவாயில்லம்மா, அதுக்காக இன்னொரு நல்ல குடும்பத்து பையன் வாழ்க்கையும் என் பையன் வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருமா. கௌதம், இங்க பாருங்க, இவரு ஏதோ. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் செல்வி. என்ன வேணாலும் இருக்கட்டும். பிக்ஸ் ஆன கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்னு போயிருக்குன்னா அத பத்தி ஒரு வார்த்தையாவது எங்க கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா? நான் உங்ககிட்ட இத எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்கான். ஐயோ, நான் ஏன் அப்படி நினைக்கணும்? உங்களால நாங்க பாதிக்கப்பட்ட மாதிரி இவரும் பாதிக்கப்பட்ட கூடாதுல. அந்த நல்ல எண்ணத்துல அப்படி சொன்ன. சரி சார், இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் சொல்றத சொல்லிட்டேன். நான் வரேன் சார். எதுக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருக்க. என்னமா நடக்குது இங்க? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா. அது என்ன நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா அம்மா அதான் அவங்க டேய், சொல்ல பேசாம இருடா. வராங்க. ஏங்க, நீங்க வர போறீங்களா இல்லையா? வாங்க. ஏங்க சொல்றத டேய், கொஞ்சம் வாங்க. கேளுங்க சார். சொல்றது கேளு. ஓ. சார் 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 நில்லுங்க சார்.